விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சற்று முன்னர் சந்தித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துடலாம். கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு சொல்ல முடியும். கூட்டமே நடைபெறவில்லை. நீங்க முன்கூட்டியே என்ன முடிவு என்று கேட்பது சரியாக இல்லை. கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை அழைத்து முறைப்படி எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். ஆனால் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் மாநில குழுவிலே எடுக்கிற முடிவையும் அறிந்துதான் எங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்க முடிவெடுத்திருக்கிறோம். ஆமா 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுப்போம். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்போம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி செய்தி பரவச்சு அது எப்படி பாக்குறீங்க சார்? அது இன்னும் ஒரு ஷேப்புக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு வடிவத்துக்கு வந்த மாதிரி தெரியல. அப்படி வந்தால் அப்போது எங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவோம். அப்படி நடக்குமா சார்? அது தெரியல, அது யூகமா நான் சொல்ல முடியாது. தமிழக உங்களையும் சந்திக்க இருப்பதா தகவல் வந்திருக்கு. சந்திக்கிறதா ஒரு இதுவரையும் நாங்க யாரையும் சந்திக்கல. கடிதம் வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்புனாங்க. தொலைபேசியில அவர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம், உங்க ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் சார். நாங்க நேரில் வர முடியல, வேணா நான் ஆளை அனுப்புறேன், உங்க ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு சொன்னாரு. நான் எங்க தோழர்களோட முன்னணி பொறுப்பாளர்களோட கலந்து பேசிதான் சொல்ல முடியும். இடதுசாரிகளோடவும் நாங்க சேர்ந்து பயணிக்கிறதுனால அவங்க கருத்தையும் அறிந்துதான் நாங்க முடிவெடுப்போம் சொல்லியிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கைக்கு சைன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு. அது நீண்ட காலமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை தான். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அதற்கு உடன்படவில்லை. இப்போது புதிய அரசு இன்னும் அமையாத சூழலில் தலைமைச் செயலாளருக்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது. புதிய அரசு அமைவதற்கு முன்பு அந்த முடிவை எடுக்கப் போகிறார்களா என்று தெரியவில்லை. புதிய அரசு வந்து என்ன செய்ய போகிறது என்றும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆளுநர் அவர்களுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பொதுவாக இதுவரையில் இருந்த மரபு என்கிற அடிப்படையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று சொல்வார்கள். தனி பெரும் கட்சி அதிக இடங்களில் அல்லது கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பதவியேற்க அனுமதிப்பது, அதன் பின்னர் சட்டப்பேரவையில் அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கையை உறுதி செய்ய வேண்டும். அதாவது அதை 118 இடங்கள் அல்லது எண்ணிக்கை இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.